வீல் அலைன்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே பேசஞ்சர் ஆட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த பேசஞ்சர் ஆட்டோ லோடே இல்லாம, ஐ மீன் பேசஞ்சர் இல்லாம, அந்த 3 வீல் ஆட்டோ பேசஞ்சர் இல்லாம உங்க முன்னாடி போச்சுன்னா, இதுக்கப்புறம் கூட நீங்க பாருங்க, அதோட வீல் வந்து இப்படி வி ஷேப்ல இருக்கும். இதே ஆட்டோ பின்னாடி 3 பேசஞ்சரோ, 2 பேசஞ்சரோ, அது என்ன பேசஞ்சரோ, எத்தனை பேசஞ்சரோ, அதில் லோடிங் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீல் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா தரையில படும். அதுக்கு முன்னாடி இப்படி வி ஷேப்ல இருக்கிறது இப்படி ஸ்ட்ரெயிட்டா, அதாவது ஒரு இன்க்ளைன்டு பொசிஷன், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இருந்து அது இப்படி 90 டிகிரிக்கு வரும். இந்த மாதிரி 90 டிகிரிக்கு வரும்போது தான் அந்த வீல் என்ன செய்யும், உங்களுக்கு சமமாக ரோட்டில் பட்டு தேய்மானம் ஆகும். அப்போ வீல் அலைன்மெண்ட் ஆட்டோவுக்கு தானா, காருக்கு இல்லையா அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஆக்சுவலாக ஆட்டோவுக்கு வீல் அலைன்மெண்ட்டே ஃபிக்ஸ்டு தான். அது இந்த மாதிரி பேசஞ்சர் ஏறும்போது இதாகும். சரி, நம்ம டாபிக்குள்ளே வருவோம். இதே மாதிரி உங்கள் காருமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டில் சென்டரில் ஜாக்கி போட்டு ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதோட வீலுமே இந்த இன்க்ளைன்டு பொசிஷனில், ஒரு குறிப்பிட்ட அளவு இன்க்ளைன்டு பொசிஷனில் தான் இருக்கும். அந்த இன்க்ளைன்டு பொசிஷனில் அதை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் வீல் அலைன்மெண்ட். இந்த பொசிஷனில் இருக்கிறது நம்ம பேசஞ்சர், ஒரு டிரைவர், ஒரு 2-3 பேசஞ்சர் வண்டியில் ஏறும்போது தான் அந்த இன்க்ளைன்டில் இருந்து அது ஈவனாக ரோட் சர்ஃபேஸில் அதோட டயர் வந்து படும்.